விஜய் அவர்கள் வந்து வளர்ந்து வர்றாரு. அதே நேரத்தில் திரு அஜித்குமார் அவர்கள் வளர்ந்து வராங்க. அஜித்குமாரோட மகள், அஜித்குமாரோட மனைவி குறித்து நீங்க இன்னமும் சமூக வலைத்தளங்களுக்கு தான் அவ்வளோ ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில் வந்து எழுதுறாங்க. விஜய் ரசிகர்கள் அந்த நேரத்தில் மெச்சூர்டு இல்லாம அப்ப எழுதுனாங்க. சார் மெச்சூர்டு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கண்டன அறிக்கை இது வரைக்கும் வந்ததே கிடையாது சார். விஜய் கிட்ட இருந்து வந்து விஜய் கிட்ட இருந்தோ அஜித்தோட மனைவி ஷாலினியை பத்தி பேசாதீங்க, அஜித் ஷாலினி குழந்தை பெண் குழந்தையை பத்தி பேசாதீங்கன்னு விஜய் அப்பவே அறிக்கை வெளியிட்டது கிடையாது. ஏன்னா அப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு பகைமையை மூட்டினா மட்டும்தான் படம் ஓடுன்ற மாதிரி ஒரு மனநிலை. ஆனா இப்ப மட்டும் ஏன் சொல்றேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பராசக்தி பிரச்சனை வந்தப்போ பாத்தீங்கன்னா திரு சிவகார்த்திகனோட குழந்தை சார், அந்த குழந்தையோட புகைப்படத்தை போட்டு அவங்க மனைவி புகைப்படத்தை போட்டு நீங்க அப்ப சொன்னீங்கல்ல மெச்சூர்ட் இல்லைன்னு, அப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமா நடிகர், இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு சார், ஒரு கட்சியோட தலைவர் சார். சார் நான் சொல்றது எல்லாமே யாரோ ஒருத்தன் எழுதல, அவங்க அஃபிஷியல் ஐடியில் எழுதுறாங்க சார். ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு, அந்த ஐடி விங்கோட ஹெட் எழுதுறான். அப்ப நீங்க இதெல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியாதா? நீங்க வந்து பாம்பேல உட்காந்துருந்தீங்க சார், பொன்ராஜ் ஒரு விஷயத்த பேசிட்டாருன்றதுக்கு அவரே பொதுவெளியில மன்னிப்பு கேட்டாரு சார். இப்ப இதெல்லாம் எழுதுறாங்களே, யாரையாவது நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு விஜய் சொன்னாரா? விஜய் வந்து இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கல. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணாம வேறவங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல சார். இவரே வந்து பாத்தீங்கன்னா திருமண வயதுல குழந்தைகள் இருக்காங்க சார், அவங்க எவ்வளவு மன உளைச்சல் ஆவாங்க. இவர் தஞ்சாவூர்ல வந்து மக்கள் சந்திப்புக்கு போகும்போது ஒரு 19 வயது இளைஞன் சார், இவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து விபத்து ஏற்பட்டு மூளை சாவு அடைஞ்சு அவர் வந்து இறந்து போறார் சார். அது குறித்து ஒரு அறிக்கையோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆறுதலோ எதுவுமே விஜய் அவர்களுக்கு சொல்லாம ஒரு உயிரே போயிருக்கு சார். அது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அதை நீங்க எதுவுமே பார்க்கல. ஆனா ஒருத்தர் ஒரு வீடியோல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்ட விஷயத்தையும் நீங்க வந்து பூதாகரமா கலப்பி நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்சிருந்தா ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், இல்ல உங்க வழக்கறிஞர் பிரிவுல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். விஜயே நேர்ல போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா திமுகவை தொடர்புபடுத்தி அரசியலா நீங்க பண்ணணும்னு ஆதாயம் தேடுறீங்கல்ல, இந்த ஆதாயத்தை ஏன் உங்க ரசிகர்கள் மீது அவங்க கரிசனம் வந்து காட்டுங்களேன். 52 பேர் இறந்து போயிருக்காங்களே, இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்ல வந்து ஒரு இரங்கலோ இல்ல உங்க கூட நாங்க இருக்கோம், என்ன பின்தொடராதீங்க ஏதாவது விஜய் சொல்லியிருக்காரா? இப்ப இந்த பெண்கள் வந்து பேசுறாங்கல்ல, இப்ப பொன்ராஜ் விஷயத்துக்கு வருவோம். பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசுனது தவறுன்னா இப்ப அந்த பெண்கள் பேசுனது தவறு தானே. எங்க அண்ணனுக்கு நான் வந்து தங்கச்சியா இருப்பேன், மனைவியா இருப்பேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தவறு. அதுதான் நமக்கு வந்து இந்த சமூகம் வந்து சொல்லி கொடுத்து